நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு நம்ம வந்து எங்க போயிட்டுருக்கோம், கிராஞ்சுங்க. கிராஞ்ச் முன்ன மாரிலாம் கிடையாதுங்க. பயங்கர டெவலப் ஆயிருக்கு. ஸோ கிராஞ்சில ஸ்டே பண்ணிக்கிற நண்பர்கள், இல்லைங்க இந்த கிராஞ்சில இந்த ரோட்ல டிராவல் பண்ணுங்க, இந்த ரோட்ல டிராவல் பண்ணி அந்த கேன்டீன்லாம் இருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியும். என்னடா இப்படி மாறிருச்சு அப்படின்னு சொல்றவங்க வந்து ஹாய் சொல்லுங்க கமெண்ட்ல. இன்னைக்கு வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டெஸ்ட் வந்து நம்ம ஊர்ல அடிக்கிறது வந்து லேட் ஆகுதுங்க. அதனால வந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு இங்க டெஸ்ட் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி நண்பர்கள் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான பதில் தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த டெஸ்ட் அடிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக தெளிவாக வந்து தமிழில் டைப் பண்ணி உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. வரப்போகிற வெளிநாட்டுக்கு வரப்போகிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன 2000லேருந்து 2015 வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அடிக்க போகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா, டெஸ்ட் அடிக்க போகிறாங்கன்னா ஒரு 3 மாதத்துல வந்து ஃபைனல் டெஸ்ட் ஏறிடுவாங்க. 4ஆம் மாதம் இதாயிரும், 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் சிங்கப்பூர் வந்து சேர்ந்துருவாங்க. அப்புறம் கொஞ்சம் நாளான போது ஒரு 6 மாதம் ஆச்சு. அப்புறம் அதில் ஃபெயில் ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படினாலும் 3 மாதம் இல்லைனா 6 மாதம் இல்லைனா ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து டெஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் பண்ணிட்டு நம்ம சிங்கப்பூர் வந்துடலாம். ஆனால் காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்து டைமே வந்து உங்களுக்கு இல்லைப்பா இப்போ அட்மிஷன் வந்து இப்போ இவ்வளோ கம்மியாக தான் இருக்குது, அதனால் வந்துட்டு நீங்கள் 6 மாதம் கழிச்சு வாங்க, அப்பயும் வாய்ப்பு இருந்தால் தரேன், இல்லைனா முன்பணம் கட்டிட்டு போங்க, உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வருஷங்களாம் ஆகும் காசு கட்டிட்டு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னெல்லாம் டெஸ்ட் அடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை உங்கள் தெரிஞ்ச கம்பெனியில் வந்து இங்கேருந்து வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாங்க ரைட் சைடு வந்துங்க சிங்கப்பூர், லெஃப்ட் சைடு வந்து மலேசியாங்க தண்ணி. இந்த இடம் வேணால் சிங்கப்பூர் இடம் தான். இதில் வந்து ரயில்வே ட்ராக்லாம் முன்னே இருந்துச்சுங்க, இப்போ இல்லை. இதான் சிங்கப்பூர் கிராஞ்சி வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி பார்த்துட்டே வாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, முன்னெல்லாம் வந்து நீங்கள் கம்பெனி வந்து எப்படியானாலும் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிக்கு வந்துடலாம். ஆனால் இப்போ வந்து என்னென்னா நீங்கள் டெஸ்ட் அடிக்கிற சென்டரில் தான் எந்த கம்பெனிக்கு போகிறாங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டு சைன் வாங்கிடுவாங்க. நீங்களும் என்ன ஏதுன்னு தெரியாமல் வந்து கையெழுத்து போட்டுருவீங்க. அதில் என்னென்ன அவங்களுக்கு ஃபேவராக இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க இது பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு சாதகமாக எல்லா கண்டிஷன்ஸும் போட்டு எழுதி வச்சுக்குவாங்க. நீங்களும் அதை படிக்காமல் கையெழுத்து போட்டுருவீங்க. நாளைக்கு வந்து இல்லை என் பாஸ்போர்ட் கூட பேப்பர் கூட அவங்க தர மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை கொடுத்து அதை வந்து அடுத்து ஒரு வீடியோ பார்ப்போம். அப்போ வந்துட்டு அங்கே வந்து இவ்வளோ டைம் ஆகுது, 3 வருஷம் 4 வருஷம் இல்லை 1 வருஷம் ஆகுது. அதனால் வந்து நம்ம சிங்கப்பூருக்கு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அங்கே போய் டெஸ்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அப்போ வந்து அந்த ஏஜென்சி வந்து ஒரு 10வது தர ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்னா அவன் ஒரு 3வது தர ஏஜென்சி ஒரு வேலை இருக்குன்னா ஒரு ஒருத்தன் சொல்லி ஒரு 5, 6 பேர் கடந்து வந்துடுவான். ஒரு 5வது ஆள் தான் அவனை வந்து மீட் பண்ணுவான். தம்பி வெளிநாட்டுக்கு போ தம்பி, நான் முதலாளிட்ட சொல்கிறேன், உனக்கு டெஸ்ட் அடிக்க நான் அனுப்பிவிட்றேன், நீ போ, நான் முதலாளிட்ட பேசுகிறேன், என்ன நீ நம்பலையா அப்படின்னு ஒரு நம்பிக்கை தர மாதிரி பேசுவாங்க. இவனே வந்து ஒரு 5ஆம் தர ஆள். ஒருத்தன் ஏஜென்ட் இருப்பான், அவனுக்கு சப் ஏஜென்ட், அவனுக்கு சப் ஏஜென்ட் இப்படி இருப்பான். இவனுக்கும் அந்த கம்பெனிக்கு சம்மந்தமே இருக்காது. எப்படியோ மண்டையை கழுவி அனுப்பிவிட்டா நமக்கு ஒரு 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீ போ, நான் முதலாளி சொல்கிறேன், நான் ரெடி பண்ணுறேன்ப்பா, போப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லுவான். சரி இப்போலாம் இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன்னா ஒரு வேலை வந்து ஒரு 90, நான் என்ன சொல்கிறேன், எந்த கம்பெனிக்கு வேலைனா 90% வந்து டெஸ்ட் அடிக்க வந்து அனுப்ப மாட்டாங்க. இப்போ ஒரு 10% அனுப்புவாங்க, ஏதாவது பொழைச்சி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தம்பி வேலை பாரு தம்பி, நான் தரேன் சொல்லி அனுப்பிட்டான், சரி விடு நான் தரேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் உன்னை வந்து நீ நல்ல பேர் எடு, உனக்கு வேணால் அனுப்பிவிட்றேன் அப்படிங்கிறன்னு சொன்னால் உன்னை மாடு மாரி வேலை வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு அப்புறம் ஒரு 6 மாதம் பர்மிட் இருக்கும்போது உன்னை சரிப்பா நீ போய் டெஸ்ட் அடிக்க போ அப்படிம்பாங்க. இப்போ நம்ம ஊரில் எப்படி டைமிங் வந்து ஆகுதோ அதேமாரி வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம தமிழ்நாட்டு இல்லை இந்தியாவுக்குள்ளே உள்ள பீப்புள் மட்டும்தான் வந்து அங்கே டெஸ்ட் அடிப்பாங்க. ஆனால் இங்கே சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பீப்புள் இல்லை வந்து அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு வரவங்க வந்து டெஸ்ட் அடிக்கணும்னு போய் எல்லாம் டெஸ்ட் அடிக்க போவாங்க. அப்படிங்கும்போது அங்கே விட இங்கே காம்படிஷன்ஸ் அதிகம். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து டைமிங் வந்து கிடைக்காது. 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அதுக்கு நீங்கள் முன்பணம் வந்து ஒரு $500 ஏதாவது சம்திங் கேட்பாங்க. அப்போ முன்பணம் கட்டிட்டு நீங்கள் வந்து இருக்கீங்க, டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க வைப்பாங்கன்னு, அதுக்குள்ளே நீங்கள் பர்மிட் முடிஞ்சால் ஊருக்கு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. நீ அப்போ நம்ம டெஸ்ட் அடிக்க போகிறோம் வரான்ட்டு நீ எப்போ இப்போ முன்ன விட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வேலை பார்க்குறது கொஞ்சம் வேலைகள் குறைஞ்சிருச்சு வச்சிச்சு அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், சரி நீ வேலை பார்க்க சரியில்லை ஊருக்கு கிளம்பு அப்படின்ட்டுருவாங்க. அதனால் வந்துட்டு இவ்வளோ ஹை ரிஸ்க் எடுக்கிறது, இங்கே வந்து நீங்கள் டெஸ்ட் அடிச்சுட்டு வந்தால் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் உட்கார வச்சுக்கிட்டு எப்பா வாப்பா சாமி இந்த கையெழுத்து போடு, இந்த காசு இருந்தா ஒரு 30 நாள் ஜாலியாக தூங்கு அப்படிலாம் சொல்லிட்டு வந்து உனக்கு எல்லாம் வந்து வேலை தர மாட்டாங்க. வேலை டெஸ்ட்டுங்கிறதே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை வந்து நீ வந்து அக்யூரேட்டாக செய்கிறியா, டைமுக்குள்ளே ப்ராஜெக்ட் முடிக்கிறியா, உன் உடம்பு அதுக்கு தானே வளைஞ்சு நெளிஞ்சு வேலை பார்க்குதா அப்படிங்கிறதான். குனிஞ்ச தலை நிமிராமல் வேலை பார்க்கணும். கல் வேலையாக இருந்தாலும் சரி தான், கம்பி கட்டுற வேலையாக சரி தான், எல்லாம் இடிக்கிறதான், பிரேக்கர் அடிக்கிறதான் சரி தான். கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம ஊரில் என்னென்ன வேலை இருக்கோ அந்த வேலை ஃபுல்லாக நீ பார்த்து தான் ஆகணும். அப்படி பார்த்தா தான் காசு கிடைக்கும். அப்படி பார்த்தாலும் வந்து டெஸ்ட் அடித்து வரவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு $20 வச்சுக்கிங்க. ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒரு $30 ஒரு $10 வருதுன்னு வச்சுக்கங்க, இல்லை ஒரு $35 கூட வருதுன்னு வச்சுங்க. சாப்பாடு வந்து சாலிடாக இன்னைக்கு விலை ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $15 போயிடும். $20 மொத்தம் $1200 கூலி.
இப்போ நீ வந்து இதுக்கு வந்து 14 மணி நேரம் வேலை பார்த்தா தான் இந்த 1200 உனக்கு கூலி நிற்கும். அப்போ வந்து நீ வாங்கிட்டு அங்கே ஒரு கம்பெனிக்கு வரதுக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா கட்டியிருப்பேன். இங்கே டெஸ்ட் அடிக்கிறது ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பேன். இப்போ இந்த அமௌண்ட்லாம் கூட்டி கழிச்சு வட்டி கட்டணும், உனக்கு வட்டி காசு தான் மீதி நிற்கும். அதுக்கு வந்துட்டு என்னன்னே தெரியாமல் ஒரு விஷயத்துக்கு நீ ரிஸ்க் எடுக்கிறதே ஊரில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும். டெஸ்ட் அடிக்க 1 வருஷம் 2 வருஷம் காத்துட்டு இங்கே வந்து நாயா பேயா உழைக்கிறதே ஊரில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்து திருப்பூருக்கோ இல்லை மற்ற டிஸ்ட்ரிக்கோ வேலைக்கு வருவாங்க. வேலைக்கு வரும்போது என்ன அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு 1000 2000 காசு பணக்காரனோட பிள்ளையாக தான் இருப்பான். ஒரு 1000 2000 காசு கொடுத்து 2 செட்டு துணி கொடுத்தேன் இப்போ வேலை படிக்கலையா போய் வேலையை பாரு அப்படின்னு அனுப்பிவிடுவான். அனுப்பிவிட்டா இங்கே வந்து இதோட வேல்யூ அவனுக்கு தெரியும். ஊரில் வந்து ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருப்பான். அங்கே நம்ம அதர் ஸ்டேட்டுக்கு வந்து வேலை பார்க்கும்போது அவங்க கஷ்ட நஷ்டம்லாம் தெரியும். திருட்டு ட்ரெயின் ஏறி வந்து அப்படி இப்படிலாம் வேலை பார்க்கும்போது அப்புறம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு எப்போ என்னால் முடியல அப்படிங்கும்போது சரி உனக்கு கஷ்ட நஷ்டம் முடிஞ்சு இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிமா. என்ன வேலைடா போய் அங்கே பார்த்தா அப்படிமா. நான் கட்டட வேலை பார்த்தேன். சரி இந்த சிமெண்ட் வேலை இல்லை கம்பி வச்சு ஸ்டார்ட் பண்ணி போய் வேலையை பாரு. இல்லை ஒயரிங் வேலை பார்த்தேன் ஒயரிங் கடை போய் போடு. இப்போ என்னென்ன வேலை செஞ்சால் ஒரு துணி கடை போய் துணி கடை போடு அப்படின்னு சொல்லிட்டு அதான் இந்த பையன் நம்ம எங்கேயோ பார்த்து நான் வேலை பார்த்துக்கிட்டு தான் திடீர்னு முதலாளி ஆகிட்டான்டா அப்படின்னு சொல்லுவோம். அங்கே உள்ள அப்பனு வந்து 2000 ரூபா தான் அதிகம் வந்து செலவு பண்ணாங்க. போய் இப்போ உனக்கு சம்பாதிக்க திறமை வளர்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரேன். நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து குமிஞ்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காரணம் அதான். அப்போ அவனோட செலவு என்ன 2000 ரூபா வெறும் 2000 ரூபா கொடுத்து வரான். தொழில் நேக்கு புக்கு தெரிகிறான். கஷ்ட நஷ்டப்படுறான். சுழிவு நெளிவு அந்த பிஸ்னஸோட சுழிவு நெளிவு எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். திரும்ப ஒரு முதலாளியாக மாறுறான். ஜம்மு நீ ஏடிஎம் 500 எடுக்கிறதுக்கு போய் கியூ நிற்கிறான். வந்து 5 லட்சம் டெபாசிட் பண்ணுறான். ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகிட்டு. ஆனால் நீ வந்துட்டு என்ன பண்ணுறன்னா என்ன எதுனே தெரியாமல் வந்து அங்கே ஒரு 3 லட்சம் இங்கே ஒரு 3 லட்சம் அப்படின்னு சொல்லி கட்டி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வீண் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த ப்ராசஸ் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறேன். அங்கே போகும்போது நீ என்ன ஐடியாக்கள் வச்சுன்னா ஐடியாக்கெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஸ்டார். அன்றைக்கி வரும் போய் துபாயில் தான் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுக்காக 10,000 ரூபா சம்பளம். அன்னைக்கு வந்து அந்த 10,000 பெருசாக வந்துருக்கலாம். ஆனால் வந்து இது நமக்கு செட் ஆகிறோன்னு சொல்லிட்டு ஊரில் வந்துட்டு கூத்துப்பட்டறைக்கு போய் நடித்து கிழிச்சு ஒரு பெரிய ஆளாக ஆகிட்டார். அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு. அதுமாரி அதில் பெரிய ஆளாகி இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கான டேர்ன் ஓவர் ஆகுது. அதுமாரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இங்கே வந்து அடிபட்டு உதப்பட்டு போகிறதே ஆரம்ப காலகட்டங்களே வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் முதலாளி ரோல் எடுக்காத. 10ஓட 11 கூலியால் நீயும் வேலை பாரு. அப்போ தான் முன்னேற முடியும். இன்றைக்கி பிஸ்னஸ்மேன் நாளைக்கு வந்து நீ தொழில் அதிபராக மாறிடுவேன். கண்ணுக்கு தெரியாத விஷயத்துக்கு வந்து இவ்வளோ 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறது கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண பிடிச்சி பிஸ்னஸ் பண்ணு. ஆனால் வந்து முதலாளியை ரோல் எடுக்காத தோற்றுருவேன். நீயும் ஒரு வேலையை பாரு. ஒரு வேலையாளாக இருந்து வேலை பார்த்தா தான் வந்து உனக்கு சுழிவு நெளிவு தெரியும். நீ முதலாளியாக மாறும். எடுத்தோடனே நீ முதலாளியாக உட்காந்தா உனக்கு கஷ்ட நஷ்டங்கள் தெரியாது. எங்கே விழுறான்னு தெரியவே தெரியாது. அதனால தான் தோற்றுருவேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அடிச்சுட்டு வந்தால் மட்டும் இங்கே கால் மேலே கால் போட்டு வேலை பார்க்கலாம்னு நினைக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்படணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். படிச்சுட்டு வேலைக்கு வாங்க வெளிநாடுகளுக்கு. சிங்கப்பூர்னு இல்லை எந்த நாட்டுக்கும் படிச்சுட்டு வேலை போங்க. நல்ல வேலை கிடைக்கும். நல்ல சம்பளம் கிடைக்கும். இல்லை நீங்கள் கூலி வேலைக்கு வரீங்கன்னா நம்ம ஊரில் நார்த் இந்தியன்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதே தான் வந்து நீங்களும் இங்கே அதோட டபுள் மடங்கு கஷ்டப்படணும். புரியுதுங்களா? பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.